இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களுக்குலாம் ஏன் இந்தளவுக்கு கிட்னி டிசீஸ் வருது அப்படின்னா, எல்லாருமே ஜங்க் ஃபுட்டுக்கு ரொம்பவே ஆசைப்படுறோம். அதுபோல் வந்து பார்த்தோன்னா நம்மளோட கிட்னிக்கு அதிக சுமை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப கவனமாக எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதாவது அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது அகைன் கிட்னி பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். இதை இடித்து அந்த சாராக எடுத்து கொடுக்கும்போது சிறுநீரகமானது நல்லபடியாக அதில் இருக்கக்கூடிய யூரியா கிரியேட்டினின் குறைவதற்கும். நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9626233344 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும். நன்றி. யோகம் சேனல் நேயர்களுக்கும் சித்தர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் வயது வித்தியாசம் எதுவுமே இல்லாமல், ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா நாள்பட ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு டயபெட்டிக் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஸோ அதை தொடர்ந்து ஒரு கிட்னி டிசீஸ் வந்துச்சு, இல்லை ஏஜ் ஆனவங்களுக்கு வந்துச்சு அப்படின்றலாம் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தோன்னா அதாவது 25 வயசு 30 வயது ஆளுங்க அது போல் பார்த்தோன்னா ஒரு 15 வயது குழந்தைங்களுக்கு கூட கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்மளோட சிறுநீரகம் பாதிப்படைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய பெரும்பாலான வியாதிகளுக்கு நம்மளுடைய உணவு முறைகளும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களுக்குலாம் ஏன் இந்தளவுக்கு கிட்னி டிசீஸ் வருது அப்படின்னா, எல்லாருமே ஜங்க் ஃபுட்டுக்கு ரொம்பவே ஆசைப்படுறோம். அதுபோல் பார்த்தோன்னா இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் போது ஈஸியாகவே நம்மளோட சிறுநீரகம் பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம கவனிக்கிறதே இல்லை. பொதுவாக சிறுநீரகத்தோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 75% பாதிப்படைகிற வரையிலும் எந்த விதமான சிம்டம்ஸுமே நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது இல்லை. சில சமயங்களில் ஒரு யூடிஐ ப்ராப்ளம் மாதிரி வருது, சிறுநீர் ஒரு எரிச்சலோடு போகுது, அப்படி ஒரு நீர்க்கடுப்பு மாதிரி இருக்குது அப்படின்றத கேஷுவலாக விட்டுறோம். ஸோ மறுநாள் அது சரியாயிடுது, அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 75% பாதிப்படைந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய சிம்டம்ஸ் நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் அதிகப்படியான உப்பு சேர்த்து எடுப்பது, அதிகப்படியாக எடுக்கிறது, அதுபோல் பேக்கட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறது. ஏன் இந்த ஜங்க் ஃபுட்டு அல்லது பேக்கட் ஐட்டம்ஸ் எல்லா விதமான டிசீஸ்க்குமே ஒரு முன்னோடியாக இருக்குது. எதுக்காக இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பதப்படுத்தணும் இல்லையா? அந்த பதப்படுத்துறதுக்கு மேக்ஸிமம் பயன்படக்கூடியது பல்வேறு விதமான உப்புக்கள் தான். ஓகேவா? நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் ஒரு பொருள் ப்ரிசர்வேட்டிவாக நம்ம கெட்டு போகாமல் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஒரு ஊறுகாயே எடுத்துக்கோங்களேன், நார்மலாக வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுது. ஸோ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை எண்ணெயெல்லாம் சேர்த்து பதப்படுத்தும் போது தான் நாள்பட கெடாமல் இருக்குது. இதே தான் ஒவ்வொரு பொருள்களுக்குமே. அப்போ அதில் அதிகமான உப்புக்கள் சேர்ந்துருக்கும் போது அது நம்ம உடலுக்கு தேவையான அளவை விட அதிகரிக்கும் போது அது என்ன பண்ணும், நம்மளோட கிட்னி தான் அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய அதிக வேலையை செஞ்சிட்ருக்கு. நம்ம எதை வேணாலும் பிடிச்சிருக்குன்னு உள்ளே சாப்பிட்றோங்க, அது உள்ளே போய் இந்த ஃபேக்ட்ரி மாதிரி பார்த்தோன்னா அது நமக்கு தேவைப்படுற ஃபுட்டெல்லாம் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தேவையில்லாதது எல்லாத்தையும் எலிமினேஷன் பண்ணுறதுக்காக இந்த நீங்கள் எடுத்த தேவையற்ற உணவுகள் அனைத்துமே சேர்ந்து தான் உங்களோட ரத்தத்தோட கிட்னிக்குள்ளார உள்ளே போகுது. ஸோ கிட்னிக்குள்ளார போயிட்டு அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புக்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப ரீசைக்கிளாக பியூரிஃபைடு பிளட்டு நம்ம சர்க்குலேஷனுக்கு வருது. இது தினமுமே இந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கிட்னிக்குனா. அதில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிகட்டு தன்மையுடைய செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அதிகமாக வேலை செஞ்சு ஒரு பொருள் ரொம்ப வேலை செஞ்சால் என்ன ஆகும், தேஞ்சு போகும், உடஞ்சி போகும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட நெஃப்ரான்ஸை என்ன ஆகும், டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே அதனால் ஃபில்டர் பண்ண முடியல அப்படின்றப்போ என்ன ஆகுது, உள்ளே போன ரத்தத்தில் முடிஞ்ச வரையிலும் ஃபில்ட்ரு பண்ணுது, மிச்சம் ஃபில்ட்ரு பண்ணாமலே அப்படியே உங்களோட சர்க்குலேஷனுக்கு பாடி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுது. அப்போ இப்படி தான் நம்மளுடைய பிளட் லெவலில் இருக்கக்கூடிய யூரியாவும் கிரியாட்டினும் சம்டைம்ஸ் யூரிக் ஆசிடும் பார்த்தோன்னா அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ நம்மளோட கிட்னிக்கு அதிக சுமை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப கவனமாக எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதுபோல் நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு, நம்ம எடுக்கக்கூடிய நீரின் அளவு சரியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 3 to 4 லிட்டர்
வரையிலும் இருக்குது அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. நம்ம ரொம்ப தண்ணியோட அளவு நீரோட அளவு வந்து குறைச்சிடுறோம். அதே சமயத்தில் சால்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, உப்புக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து நம்மளோட நெஃப்ரான்ஸ்க்கு ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய நீரின் அளவு குறைந்தது 3லேருந்து 4 லிட்டர் வரையிலும் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்து 3 to 4 லிட்டர்ஸ் எடுத்துக்கும் போது அந்த உள்ளே போகக்கூடிய பிளட் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இல்லாமல் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ இந்த விதமாகவும் நம்மளுடைய நெஃப்ரான்ஸை நம்ம பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகமான டென்ஷன், எதற்கெடுத்தாலும் கோவப்படுறது, எரிச்சல் அடைகிறது, பயப்படுறது, இந்த மாதிரியான உணர்வுகளும் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்னியும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக நம்ம ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையோ ஒரு கோவப்படும் போதோ நம்மளுடைய கிட்னிலேருந்து பார்த்தோன்னா அதாவது சுப்ராரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்தினுடைய மேற்பகுதியிலேருந்து ஸ்டீராய்ட்ஸ் நிறைய செக்ரேஷன் ஆகும். இப்போ திடீர்னு யாராவது வந்து ஒரு பாம்பை பார்த்துட்டாங்க, இல்லை யாராவது ஒரு அடிக்க வராங்க, வெட்ட வராங்க அப்படின்னா ஒரு பயத்தில் பாருங்கள் ஓட ஆரம்பிப்போம், நமக்கே தெரியாமல் ஓடுவோம் அவ்வளோ வேகமாக. ஸோ அந்த மாதிரியாக இந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து செயல்படக்கூடியது. இதை நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்னு சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸில் வரும், ரொம்ப வந்து பார்த்தோன்னா அதாவது கவலைப்படக்கூடிய சூழ்நிலை, கோவப்படுறது, பதட்டமாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலலாம் வரும்னு சொல்லியிருக்கோம். பட் இது எப்பயுமே நம்ம கோவப்பட்டுகிட்டே இருக்கோம், ரொம்ப வந்து பதஷ்டமாயிட்டே இருக்கும், ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்டிலே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னா எப்பயுமே நம்மளோட பிளட் வந்து எப்படி இருக்கும், ஸ்டீராய்டு மிக்ஸ்டு பிளட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே நம்மளுடைய கிட்னியை பாதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்து நாள்பட இருக்கக்கூடிய டயபெட்டிக், அது போல் வந்து பார்த்தோன்னா பிளட் ப்ரெஷர், இதில் வந்து என்னென்னா டயபெட்டிக் நாள்பட இருக்குன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பேஷண்ட்ஸ் சொல்கிறது எனக்கு ஒரு 250-300 இருந்தாவே நார்மல் தாங்க, அது எப்போவுமே எனக்கு 250 இருக்கும் இல்லை 300 இருக்கும் அப்படின்றாங்க. பட் இந்த லெவலில் இருக்கும்போது அதாவது அபோவ் 160 போகும்போது என்ன ஆகுனா கிட்னியோட த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்கிறது இந்த 160 அதை தாண்டி போகும்போது கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் ஒன்ஸ் அகெயின் வந்து ரொம்ப அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாகிடும். அதாவது அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது அகைன் வந்து கிட்னி வந்து பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். அதுபோல் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தமும் இதே மாதிரி தான். இதற்கு மாத்திரைகள் மருந்துகள் நீங்களாகவே வந்து அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 years பேக் நாங்கள் டாக்டர் பார்த்தோம், சுகர் இருந்துச்சு, பிபி இருந்துச்சு, அதே மாத்திரையை தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கிறது, இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்வது. அடுத்து முக்கியமான காரணம் வலி மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது. எங்கேயாவது பெயின் இருக்குது, தலைவலி இருக்குது, உடனே வந்து பெயின் கில்லர் போட்டுக்கிறது, கால் வலிக்குது பெயின் கில்லர். ஒரு அவசரத்துக்கு நீங்கள் உங்களோட டாக்டரை அணுகி அவங்க கொடுக்குற ப்ரெஸ்கிரிப்ஷன் படி பெயின் கில்லர் எடுக்கிறது ஓகே. ஆனால் நீங்களாகவே தொடர்ச்சியாகவோ அல்லது அதிகப்படியாக நாள்பட வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்கும்போது அதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகத்தை பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களில் நம்மளோட சிறுநீரகம் வந்து பார்த்தோன்னா வயது வித்தியாசமின்றி பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். அதுபோல் மலசலங்களை கழிக்காமல், அதாவது இதில் சில குழந்தைகளுக்கெல்லாம் சோம்பேறித்தனம், அது போல் வந்து பார்த்தோன்னா ஸ்கூலில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி சரியாக இல்லை அப்படின்லாம் வெகு நேரமாக சிறுநீரை தேக்கி வைத்திருப்பதாலும் இந்த சிறுநீரகங்கள் பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களெல்லாம் தவிர்க்கும் போது நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி வந்து யூரியா கிரியேட்டினின் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த காரணங்களை தவிர்க்க சொல்லியிருக்கோம். அடுத்து பாதிப்படைவதற்கு முன்பாகவே நம்ம அந்த காரணங்களை எல்லாம் சரி பண்ணிக்கணும். இல்லை ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, யூரியா கிரியேட்டினின் லெவல் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தின் மூலமாக நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பேசிக்காக வந்து நம்ம நீர் சத்துள்ள காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்க சொல்லுவோம். குறிப்பாக சுரைக்காய் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் வந்து சுரைக்கொடி குடிநீர் அப்படின்பாங்க. சுரைக்கொடி இருக்கும் இல்லையா, சுரைக்காய் வந்து காய்க்கக்கூடிய அந்த கொடி, அந்த சுரைக்கொடியை வந்து சீரகமோடு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து இதை இடித்து அந்த சாராக எடுத்து கொடுக்கும்போது சிறுநீரகமானது நல்லபடியாக அதில் இருக்கக்கூடிய யூரியா கிரியேட்டினின் குறைவதற்கும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் என்று சொல்லக்கூடிய வடிகட்டும் திறனுடைய அந்த ஃபில்டர்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெண்பூசணி, பீர்க்கங்காய், சுரைக்காய், புடலங்காய் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள உணவுகளை அடிக்கடி உட்கொள்வதன் மூலமாகவும் நம் உடலில் உள்ள உப்புக்களை, தேவையற்ற உப்புக்களை வெளிப்படுத்துவதற்கு நம்மளுடைய கிட்னியை வந்து பாதுகாப்பதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ நீரின் அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி நீர் சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் துரித உணவுகள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நம்மளுடைய
நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு ரொம்ப பயன்படக்கூடியது. அதனுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது. எண்ணெய் குளியல் என்பது சித்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய வாதப்பித்த கபத்தை சமநிலையில் வைப்பதற்கும், அதுபோல் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுபோல் அதிகமாக கோவம் வராமல் இருக்கிற, நம்மளோட எமோஷ்னலாக நம்ம வீக் ஆகாமல் இருப்பதற்கு இந்த எண்ணெய் குளியல் ஒரு ஈஸியான நமக்கு ரெமடியாக இருக்கக்கூடியது. ஸோ 4 நாட்களுக்கு ஒரு முறையாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது, இதெல்லாம் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம், நம்மளோட உணவு முறைகள்லையும் சரி பழக்க வழக்கங்கள்லையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான உறுப்புகளையுமே பாதுகாப்பாக வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ளலாம். சித்தர்கள் வணக்கம். இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரெய்கி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க. நன்றி.